வேலைக்கு போறவங்க 6 மணிக்குள்ள வந்துடுறாங்க. லைட் இல்லாததால 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்பவே இருட்டாயிடுது, வரதுக்கே பயமா இருக்குது. அவங்களுக்கு வேலைக்கு போறவங்களே ரொம்ப செல்லு வச்சுன்னு வருவாங்க, டார்ச் வச்சுன்னு வருவாங்க. இல்லை பாம்பு கிம்போ மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. தலைமுறையா இருக்கிறாங்க. எங்க மாமியார்லாம் இருக்காங்க. 3 தலைமுறை 4 தலைமுறை பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க. எல்லாரும் தாங்க விளையாடுவாங்க. 6 மணி ஆச்சுன்னா அவங்க வீட்டுல கூட்டு போயிடுவோம். லைட் இல்ல, வெளிச்சம் இல்லாம குழந்தைங்க எல்லாமே வெளியில இருக்க முடியாது, கடிச்சுன்னா புண்ணுங்க வந்துடும். என் பேர் கௌரி, இவங்க பேர் முருமா. நாங்கள் ஏரிகரையில் இருக்கிறோம், பெரிய ஏரிகரை. எங்க இடத்துல கரண்ட் இல்லை, பாப்பாங்கலாம் படிக்கிறாங்க. 6 மணி ஆச்சுன்னா உள்ளதான் போயிருப்போம், வெளியெல்லாம் வரமாட்டோம், பாத்ரூம்லாம் வர முடியாது. ஏன்னா கரண்ட் இருந்தாம வெளிச்சம் இல்லை, இருட்டா இருக்கும். பாம்பு பூச்சி மெசில் போறோம். கரண்ட் இல்லாம தலைமுறையா இருக்கிறாங்க. எங்க மாமியார்லாம் இருக்காங்க. 3 தலைமுறை 4 தலைமுறை பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா நான் இப்பதான் வந்தேன். 4 பிள்ளைங்க இருக்குது எனக்கு. 2 பாப்பாங்க கவர்மெண்ட்ல படிக்கிறாங்க. இந்த பாப்பாங்க தான் அதெல்லாம். சரி, கரண்ட் இல்லைன்னா நீங்கள் இப்போ பாத்ரூம்லாம் போனால் என்ன பண்ணுவீங்க? கரண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, எப்படி வெளியே தாங்க அப்படி யாருக்கே போகிற மாதிரி பக்கத்தில் போயிடுவோம். ராத்திரில தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ மழை டைம் எப்படி இருப்பீங்க? ஏன்னா மழை டைம்லனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இருட்டாயிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க மழை டைம்லாம்? மழை டைம்லாம் அதுக்கு முன்னே கொஞ்சம் எல்லாத்தையும் உசார் பண்ணிடணும். பாப்பாங்கெல்லாம் கூட்டின்னு உள்ள போயிடுவோம், வெளியே விட மாட்டோம். பூச்சி பாம்பு இங்கே நிறைய வருது. நாங்கள் பாம்பு பூச்சி எல்லாமே வருதால உள்ள போயிடுவோம். 6 மணி ஆச்சுனாவே உள்ள போயிடுவோம். சப்போஸ் ஒருவேளை இப்போ உங்களுக்கு லைட்ல ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அது உங்களால எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி மாறும் உங்களுக்கு? லைட் ஒருவேளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அது மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். என்னென்ன சேஞ்சஸ் வரும் லைட் வந்தா? லைட் வந்துச்சுன்னா பாப்பாங்க நல்லா படிப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் 6 மணின்றது கொஞ்சம் 7 மணி 8 மணி போகிறவங்க வெளியே வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு போவோம் உள்ள. பாப்பாங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். லைட் வெளிச்சத்தில் நல்லா தெரியும் சாப்பிட்றதுலாம். பூச்சி போட்டு இருந்தாலும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லைட் காரணம் இது லைட் இருந்தாக்கா உள்ளுக்குள்ள எதுவும் பூச்சி போட்டு எதுவும் வராத அளவுக்கு நல்லா வெளிச்சமா எங்களுக்கு தெரியும். அது பார்த்து நாங்கள் அடிப்போம். அது இருட்டாவே விளக்கு இருந்தால் விளக்குன பார்த்தாக்கா தெரியாது. இப்போ மழை டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ கரண்ட் இல்லைன்னா? ஏன்னா மழை டைம்ல சீக்கிரம் இருக்கிடும் ஒன்று. இப்போ கரண்ட் இருந்தால் மேபி எங்கேயாவது போகிறதுக்கு வரதுக்கோ இல்லை பசங்க விளையாடுறதுக்கோ சொல்கிறாங்க, வெளிச்சம் இருந்தால் தெரியாது. ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரம் தாங்க விளையாடுவாங்க. 6 மணி ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கூப்பிட்டு போயிடுவோம். லைட் இல்லை, வெளிச்சம் இல்லாமல் குழந்தைங்க இருந்தால் வெளியில இருக்க முடியாது, கடிச்சுன்னா புண்ணுங்க வந்துடும். அதனாலே எங்களுக்கு பயம். பாத்ரூம்லாம் போனால் என்ன பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் பெரியவங்கலாம் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் குழந்தைங்க போட்டு தான் ரொம்ப கஷ்டமாயிடும். கூட்டு போய் கூட்டின்னு வருவோம். அதே வச்சிருமோன்னு அதே பயந்துக்குன்னு பாம்பு தேல் ஏன்னா பூரா ஏன்னா கச்சிட்டு போதேன்னு அதுலேயே பயந்துக்குன்னு நாங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரி சம்பவம்லாம் கடிச்சிருக்காங்க? பாம்புலாம் கடிச்சது இல்லைக்கா, ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கோம். பாம்புலாம் நிறைய பகலில் பார்த்துட்டு ராத்திரிலையும் பார்த்துருக்கோம். 2 வாட்டி எங்கள் வீட்டில் வந்து போயிடுச்சு. பாப்பா தம்பி பேத்துட்டு சொல்ல 2 வாட்டி அந்த நீச்சு பூரா நேச்சுரலா பூரா தேல் எல்லாம் இங்கே வரும். வந்தாலும் சரி நாங்கள் அடிச்சு எங்கள் கண்ணுக்கு பட்டாக்கா அடிச்சு போடுவோம், இல்லைன்னா எங்களை வந்து கஷ்டம் தான் போவோம். அதுக்கோசமே என்ன பண்ணுவோம், எதுவும் இல்லாத வேலை வெட்டி எதுவும் இல்லாததுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், மருந்து எதனா வாங்கி சாப்பிட்டுக்கணும் அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்துன்னு போயிடுவோம். அது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தா பார்ப்போம், இல்லைன்னா மாத்திரை மருந்து மெடிக்கலில் வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் எங்களுக்கு.